ஆமி, ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெமினிக்கான ஒன் ஷாட். ஸோ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குடா. என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த எஃப்எஃப் பார்க்குறீங்க இல்லை இந்த ஒன் ஷாட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் அதுக்கான கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இந்த எஃப்எஃப் போடுங்க அந்த எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, அதை சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் டெலிகிராமையும் இந்த சேனல்லையும் மாற்றுற மாதிரி சொல்கிறீங்க. டெலிகிராமில் இருக்கிற எஃப்எஃப் டெலிகிராமில் கேளுங்கடா, அதை நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற எஃப்எஃப்க்கு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த எஃப்எஃப் அடுத்தடுத்த ஒன் ஷாட் போட முடியும். உங்களுக்கு எப்படி அந்த சீன் இல்லை வந்துட்டு அந்த ஒன் ஷாட் ஹாப்பியாக இருக்கோ அந்த மாதிரி உங்களோட ரிவ்யூ தான் எங்களுக்கு ஹாப்பி. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற எஃப்எஃப் பற்றி மட்டும் பேசும்போது எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் போடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுடா. கண்டிப்பாக அடுத்தடுத்த எஃப்எஃப் அடுத்தடுத்த ஒன் ஷாட் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப் ஆகாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அந்த எஃப்எஃப்ல அந்த ஒன் ஷாட்டோட ரிவ்யூ சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ண. ஸோ நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். நான் ஏன் சார்பாக மட்டும் பேசலடா. ஸோ தப்பாக இருந்தால் சாரி. சரி, ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமின் ஒரு சிஓ. அதை அவனே உருவாக்கி அவனே மேலே பில்ட் பண்ணி படிப்படியாக முன்னேறி வந்த பர்ஃப்யூம் கம்பெனி. ஸோ அதனால் அவனுக்கு நான் தாங்கிற மாதிரி ஒரு கோல்ட்னஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு நீங்கள் ரொம்ப கிளம்ஸியான ஒரு பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்களே கீழே விழுந்து அடி வாங்கிப்பீங்க. நிறைய விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவீங்க. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்லேயே பார்த்துடலாம்டா. ஸோ இன்ட்ரோ போதும். ஏர்லி மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு, மேடம், மணி என்னாவதுன்னு தெரியுமா? இன்றைக்கி தானே உனக்கு இன்டர்வியூ? ஆமாம் மித்து, நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன். தூக்கமாக வருது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. அடே, மணி என்னாவதுன்னு தெரியுமாடி? இன்னும் உனக்கு 1 hour தான் இருக்கு, நீ ரெடி ஆவ. சீக்கிரம் எந்திரி. ஆ, மணி என்ன? ஐயோ. நீங்கள் அவசர அவசரமாக குளிச்சுட்டு கடைன்னு ரெடி ஆகிட்டு உங்களோட இயரிங்ஸ் எடுத்து அப்படியே மிரரில் பார்த்துட்டே போட்டுட்ருப்பீங்க. கடவுளே, படித்தது எதையும் மறந்துடக்கூடாது. மித்து, இங்கே பாரு, நான் ஓகேவா? இங்கே நான் ஓகே சொல்லி என்ன பண்ணுறது? போகிற இன்டர்வியூக்காரன் ஓகே சொல்லணும், சரியா? பயப்படாமல் தைரியமாக கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இது உன்னோட 21வது கம்பெனி அண்ட் 21வது இன்டர்வியூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓட்டாதடி, ஏற்கனவே எனக்கு டென்ஷனாக இருக்குது. என்ன கேள்வி கேட்பானோ, நான் எப்படி பதில் சொல்ல போகிறேனோ நினச்சாலே படப்படப்படன்னு வருதுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக போய் பேசு. யாருக்கு தெரியும், கேள்வி மட்டும்தான் அவனுக்கு கேட்க தெரியுமோ இன்னும். நீ சொல்கிறதா பதிலாக இருக்கும். என்னவா இருந்தாலும் தைரியமாக பேசிடு, புரியுதா? இது என் பாஸோட ஃப்ரெண்டோட கம்பெனி. ரொம்ப ஜால்ரா தட்டி தாண்டி சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படியாச்சும் பாஸ் பண்ணிவிடு. அதுக்காகலாம் நான் பாஸ் பண்ண முடியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன். பாய் பாய் பாய். ஏய், மறக்காமல் ஏதாவது சாப்பிட்டு போடி. எனக்கு டைம் ஆகுது. ரீசனேட் மெக்கானிசம் என்னவங்க இப்படி படிக்கிறாங்க? பார்த்தாலே பயமாக இருக்கே. என்ன படிக்கிற அந்த பொண்ணு? இதெல்லாம் இதெல்லாம் என் புக்லேயே இல்லை. அவகிட்ட புக் கேட்கலாமா? இல்லை வேண்டாம், அவதான் சொன்னால இவ்வளோ கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான நேரம் தானே. இவ்வளோ பெருசெல்லாம் ஆன்சர் பண்ண டைம் எப்படி இருக்கும்? அவள் படிச்சுட்டு போட்டோம். இவன் என்ன? வயன், எதையும் பார்க்காத வயன். உனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. வர வழியில் அவனை பிடிச்சி தள்ளி விட்டதில் எல்லாமே மறந்து போச்சு. சே, எங்கேருந்து தான் எனக்குன்னு வரானுங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடி வந்துட்டுருப்பீங்க. நிறுத்துங்க. ஐயோ, சொல்லிட்டு பாஸ் பஸ்ஸு. சாரி பஸ். ஐயோ, அவனை மோதாமல் இருந்திருந்தா நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருந்திருக்குமோ? இல்லை இல்லை, எல்லாமே மைண்டில் தான் இருக்குது, எதுவும் மறக்கல நான்.
The mechanism is the overall வயன் taking over by the way of வயன் cessation of மிஸ் the வயன் யாருங்க மிஸ் வயன்? rules and regulations. நானா சார்? எவ்வளோ நேரம் மேடம் கூப்பிடுறது? உள்ளே வாங்க. சாரி சார், சாரி. நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. 2 பேரில் ஒருத்தன் ஃபைலை ஃபேஸ் முன்னாடி வச்சு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் ஒருத்தனோட ஃபேஸை தான் கிளியராக பார்க்க முடியும். அவன் அப்படியே ஃபைலை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து கொஷின் பண்ணலான்னு வருவான். பட் ஆனால் ஆமாம் சொல்லு. ஏய், சாரி சார், சாரி. பஸ்ஸை நிறுத்துங்க. உங்கள் பேர் என்ன? ஷாங் பாயன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். நல்ல பர்சன்டேஜ் தான். எவ்வளோ கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் இன்டர்வியூ? 21 சார். ஏன் எதுலேயுமே செலக்ட் ஆகலையா? ஸ்டூபிட் மாதிரி கொஷின் பண்ணாத. உன் கம்பெனிக்கு என்ன தேவையோ அது மட்டும் கேளு. டேய், எனக்கு தெரிஞ்ச நான் ஏன்டா உன்னை கூப்பிட்றேன், நீயே கேளு. ஸோ கொஞ்ச நேரம் உங்களை கொஷின் பண்ணுவான், நீங்களும் ஆன்சர் பண்ணுவீங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் கொஷின். நீங்கள் அவசரமாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் அந்த பர்சனை காப்பாற்றுவீங்களா இல்லை உங்கள் வேலையை பார்ப்பீங்களா? ஆனால் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை தான் முக்கியம் சொல்லிடலாமா? இல்லை வேண்டாம் வேண்டாம், அவருக்கு அது முக்கியமாக இருந்தா பரவாயில்ல, என்னமோ நடக்கட்டும். இல்லை சார், அந்த பர்சனை காப்பாற்றிட்டு அப்புறமா நான் என் வேலைக்கு போய் நடந்ததை சொல்லி சாரி கேட்டுடுவேன். அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுவும் பேச மாட்டான். வெளியே வெயிட் பண்ணுவேன். நான் செலக்டா சார்? இந்த கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டேன்னா நீங்கள் வேறு கேள்வி கேளுங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். ரிசல்ட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணணும். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த பொண்ணு செலக்ட் பண்ணுறேன். ஓ, தேங்க்யூ மச்சான். உன் கம்பெனிக்கு இல்லை, என்னோட கம்பெனிக்கு. என்னடா சொல்கிற? அதில் அப்படிதான். நெக்ஸ்ட் இயரும் கூப்பிடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என் பேர் ஹாசன். நான் இங்கே தான் சார், பகுதி ஏரியாவிலேருந்து வரேன். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? அதான் ஃபைலை போட்டிருக்குதே சார். இப்போ தானே என் ஃபைலை பார்த்தீங்க. ஏன் நீங்கள் வாயை தந்து சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். லேப் ஆர்ட் ஒர்க்காக படிச்சிருக்கேன் சார். இவனையும் நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் வெளியே அப்படியே உங்கள் நகத்தை கழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. கடவுளே, இந்த இன்டர்வியூ போச்சுன்னா அவ்வளோதான். அம்மா அப்பா மூச்சில் முழிக்கவே முடியாது. சொன்னோமே கேட்டியா இது வேண்டான்னு அப்படின்னு கதையை ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுளே, எப்படியாவது செலக்ட் ஆகிடணும். கடவுளே கடவுளே, செலக்ட் ஆகிட்டா நான் 108 படி இல்லை இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ படி முடியுமோ நான் ஏறி வரேன். எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூவில் மட்டும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். மொத்தம் 4 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 2 பேர் இந்த கம்பெனி அண்ட் இன்னும் 2 பேர் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. காங், ஷைனி, அப்புறம் ஜின்வா. நீங்கள் 2 பேரும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் மிஸ் சாங் பாயன் அப்புறம் ஹாசன், நீங்கள் 2 பேரும் வேறு ஒரு சாரோட கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். அதர்ஸ் ட்ரை நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. இந்த ஹாசன்றது யாரு? யாரு? ஐயோ எம்மா, நான் செலக்ட் ஆகிட்டேம்மா. ஆமாம்மா, பெரிய கம்பெனி. இனிமேல் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஓகேம்மா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, ஒரு நிமிஷம்மா, கூப்பிட்றாங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சொல்லுங்கள் மேடம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து விட்டாங்களா? கொடுங்க. இல்லை, அது நானும் உங்கள் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன். என் பேரும் சொன்னாங்களே. ஓ, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. நல்லபடியாக செலக்ட் ஆகிட்டேன். நானும் என் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் எங்கள் அம்மா ஊட்டாண்ட போய் பேசிக்கிறேன். ஊட்டாண்டவா? அப்படின்னா? ஓ, உனக்கு இந்த பாஷை தெரியாதுல்ல, நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன்னு. ஆ ம், சரி. அப்புறம் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இனிமேல் கம்பெனியில் ஒரே ஜாலி தான். நீங்கள் ஹாசன் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறத ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பா கடவுளே, நீ இருக்க. முதல்ல இது மீத்துக்கிட்ட சொல்லணும். ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஐடி கார்டு கழுத்துலேருந்து கழட்டிட்டு டயர்டாக வருவாங்க. அடைய பொன்வண்டு, என்னடி பண்ண? இன்டர்வியூ நல்லபடியாக போச்சா? சாரிடி, எனக்கு மீட்டிங் கொஞ்சம் நிறையா இருந்ததா, ஒர்க்கும் இருந்துச்சு, அதனால் உனக்கு கால் பண்ண முடியல. சொல்லு, என்னாச்சு? ஈஸியாக இருந்ததா? கரெக்டாக ஆன்சர் பண்ணியா? என்ன சொன்னாங்க சொல்லுடி. ம் ம், மறுபடியும் ஊற்றிக்கிச்சா? சரி, பரவாயில்ல விடு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு கம்பெனி பற்றி விசாரித்தேன். அங்கே ஆஃபர் இருக்கான். நீ நாளைக்கு அட்டன் பண்ணு, ஓகேவா? டோன்ட் வரி. ம் ம். ஏய், என்னது? அப்பாயின்மெண்ட் லெட்டரா? ஏய், இது ஏன் கம்பெனிடி? நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோம். சூப்பர்டி. ம் ம், அங்கே வந்து என் பேருக்கு எடுத்துட மாட்டியே? ம் சரி சரி சரி, ஓகே. இனிமே தான் நம்ம அங்கே வைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே உங்களோட ஓல்டு ஷூஸை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, இது வேண்டாம், இதை போட்டுக்கோ. பார்க்க அழகாக தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடந்து பழக்கமே இல்லை மீத்து. அப்போ பழகிக்கோ. அது எப்படி ஒரே நாளில் பழக முடியும்? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறேன்ல, அது பெரிய கம்பெனிடி, சும்மாவே பந்தாவாக இருப்பாளுங்க. இப்படியெல்லாம் போய் நின்னா மதிக்க கூட மாட்டாளுங்க. நான் சொல்கிறேன்ல, இதை போட்டுக்கோ. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இப்படி நின்று அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து போ, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பழகிடலாம். சரி, கீழே விழுந்து கை கால் உடையாமல் இருந்தால் சரிதான். ஹீல்ஸை போட்டு தடிக்க விழுந்து யாராவது கை கால் உடச்சிப்பாங்களா? வாடி, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ஏய், பொறுமையாடி. ஸோ நீங்கள் போய் வெளியே இந்த ஆஃபீஸை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்தே கேப் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கேபில் போய்ட்டு கேப்லேயே வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த பில்டிங் முன்னாடி நிற்கும்போது அவங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். உங்கள் மொத்த ட்ரீம்ஸும் உங்கள் கண்ணில் தெரியும். எவ்வளோ பெரிய பில்டிங். ஃபோட்டோ எடுத்து அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாம். அம்மா, இந்த பெரிய பில்டிங்கில் தான் உன் பொண்ணு வேலை பார்க்க போகிறா. ஓகே காய்ஸ், வி வில் மீட் அட் இன்டர்வல். பாய். குட்டி சத்தா, என்னடி பண்ணுற? ஐயோ, இவ வேற. வாடி, பாஸ் வரதுக்குள்ளே உள்ளே போயிடலாம். பில்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு மீது. ஐய, இவளை வச்சுக்கிட்டு ஒரு ஹை கிளாஸ் காரோட ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்கள் வாசலே ஒதுங்கி நின்றுடுவீங்க. ஏய் நில்லுடி. என்ன, உள்ளே போகக்கூடாதா? பாஸ் வராருடி, அவர் உள்ளே போனதுக்கப்புறம் போய்க்கலாம். ஐயோ, லேட்டாக வந்துட்டோமா? திட்டுவாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட முதல் நாளுடி, இந்த ஃபஸ்ட் டேவே லேட்டா? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருண்டி. குட் மார்னிங் பாஸ். 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 அவன் அப்படியே மெரூன் கலரில் உள்ள பிளாக் கலர் டக்கின் பண்ண ஷர்ட் அண்ட் மெரூனில் ஃபேண்ட் அண்ட் கோட், ஒரு கூலிங் கிளாஸோட பார்க்கவே செம்ம காஸ்ட்லியாக இருப்பான். ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் உடஞ்சி போய் நின்றுட்டு இருப்பீங்க. ஏய், பாஸ் எனக்கு தான் குட் மார்னிங் சொன்னார். அவருக்கு தோணுச்சுன்னா யாருக்கு வேணாலும் குட் மார்னிங் சொல்லுவார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எனக்கே 4-5 வாட்டி சொல்லியிருக்காரு. பேசாமல் வாடி. முன்னாடி போன லெஃப்டில் ஜிமின் போயிடுவான். அடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரிப்பில் தான் போவீங்க. அண்ட் போய் டோர் ஓப்பன் ஆனதும்
நீங்கள் உண்மைன்னு ஃபேஸை வச்சுட்டு இருப்பீங்க. ஜெயோன், எந்த டேபிள்? இது ஒயன்ல. ஏய் ஒயன். ஹாய், ஹாசன்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நீ ஏன் லேட்டு? ம், யாரடி? உன்னை இந்த ஆஃபீஸில் நான் பார்த்ததே இல்லையே. நான் சொன்னேன்ல, என் கூட இன்னொருத்தர் செலக்ட் ஆயிருந்தாருன்னு. அது இவர் தான், மிஸ்டர் ஹாசன். நீ வெறும் ஹாசனா இல்லை மல்ஹாசனா? அவன் இப்படி தான் முக்கியம் ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பா. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? மே ஐ ஜாயின் யுவர் மீட்டிங்? சாரி சார், சாரி சார். இதுக்காகலாம் என்ன வேலைக்கு வர வேணும்னு சொல்லிடாதீங்க. இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கா? சார், சாரி சார். அவன் நியூ ஜாயினி, இன்னும் எதுவும் தெரியாது, அதனால தான். Go to your table. என் டேபிள்? நான் சொல்கிற பாடி. யோ, நீயும் வாயா. ஓகே சார். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ப்ரொவைட் பண்ணுறது? ஐ மீன் ஸ்நாக்ஸ்க்கு. உங்களோட ரெஸ்யூம் எடுத்து பார்த்துட்டு எல்லாருக்கும் பபிள் டீ ஆர்டர் பண்ணும். ஓகே சார், ஃபைன். ஹாப்பி டே. தேங்க்யூ. ஹாப்பி டே. தேங்க்யூ. ஹாப்பி டே. தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச பபிள் டீ. பபிள் டீ எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அவன் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அந்த கிளாஸ் டோர் வழியாக அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். நீங்கள் இங்கேருந்து ஒரு டேபிள் தள்ளி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டை கை காமிச்சு கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. அவன் ஒரு லைட் ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்டு இருப்பான். பபிள் டீ எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே அதெல்லாம் சாதாரணம். சில நாள் ஐஸ்கிரீம்ஸ், டாக்கோ நிறைய வரும். என்ஜாய். இன்னொன்று கேட்டாலும் கொடுப்பாங்களா? எனக்கு இன்னொன்று வேணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோன். ஹலோ சார். கேபின் நோ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். எக்ஸ்ட்ரா பபிள் டீ இருக்கா? எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். சார், அவன் ஃபோனுக்கு காலே வந்திருக்காது. அவன் வேணும்னே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு அவனுக்கு கால் பண்ணிவிடு. சொல்கிறேன் மச்சான். இந்த மாதிரி டைமில் நீ கால் பண்ணவே மாட்டியே, என்ன விஷயம்? யோ சூப்பர் சூப்பர் ஐடியா. நம்மக்கிட்ட தான் பேசுகிறானா? டே மச்சான், டேய் யார்கிட்ட சூப்பர் ஐடியான்ட்டு இருக்கிற? அவன் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் டேபிள்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 தடவை நடப்பான். நீங்கள் பயந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஒர்க்கில் நீங்களே ரொம்ப மூழ்கி போயிட்டு அதை அப்படியே கடன்னு பண்ணிட்டுருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. அவன் அப்படியே வந்துட்டு உங்கள் டேபிள் மேலே அந்த ஃப்ரெஷ் பபிள் டீயை வச்சிருவான். ஓகே ஓகே. அப்படின்னு பேசிட்டு அவன் பாக்கெட்டில் கையை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் கேபின்குள்ளே போயிடுறான். சார், இது அவருக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சதுலையே ரொம்ப அற்புதமான விஷயம்னா அது பபிள் டீ மட்டும்தான். ஆமாம், இந்த ஹீல்ஸ் வேற மாட்டிட்டு கால் வலி வந்ததான் மிச்சம். ஐயோ, நேராக நடக்கணும். மிஸ் வயன், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ மறக்காம ரிசப்ஷனில் போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு சேலரி கரெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. க்யூட். தேங்க்யூ. யூ ஆர் ஆல்சோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள். சாம் வயன். நேற்று தான் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே. ஓகே மேம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவீங்க. ஓகே மேம், அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இனிமேல் சேலரி கரெக்டாக வந்துடும். வெல்கம் டு அவர் கம்பெனி. தேங்க்யூ. எவ்வளோ ஜாலியாக இருக்குது.
எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா கூப்பிட்டீங்க? யா, மேலே தானே போகிறீங்க. கேன் யூ ப்ளீஸ் கிவ் தஸ் டு 4th டேபிள்? சரி கொடுங்க அப்படின்னு ஒரு 10 ஃபைலை கையில் வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. இந்த ஹீல்ஸை போட்டுட்டு உனக்கு இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் தேவையா வயன்? விழுந்துடாதடி. ஒன்றும் இல்லை, நேராக நடக்கணும். நேராக கால் வச்சு நேராக நடந்தால் ஈஸி தான். நேராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவீங்க. கரெக்டாக நீங்கள் போயிட்டு ஜிம்மில் க்ராஸ் பண்ணும்போது உங்கள் கால் ஸ்கிட் ஆயிடும். நீங்கள் கீழே விழ போவீங்க. ஆனால் உங்களை பிடிச்சிருவான். நேராக நடக்கணும் அப்படின்னு அவனை பார்த்துட்டு அப்படியே கண்ணை விரித்து வச்சுட்டு சொல்லுவீங்க, நேராக நடக்கணும். புரியல. ஆர் ஓகே? ஓகே தான் சார். அவன் அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருப்பான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கள் ரிசப்ஷன் எங்கே இருக்குது? நானும் 1 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் டேபிள் போட்டு உட்காந்துருக்குறாங்க. எது ரிசப்ஷனே ஐயோ ஒயனு. சாரி சார், இந்த பக்கம் வா. அவள் கொஞ்சம் அப்படிதான் சார், எங்கேயாவது போய் உந்துருவா. நான் இவளோட ஃப்ரெண்டு சார். என்னையும் அவளையும் ஒன்றா தான் இன்டர்வியூ பண்ணீங்க, ஞாபகம் இல்லையா சார்? சாரி சார், ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு நடந்து பழக்கம் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. நான் போய் சொல்லலாம் விரும்பல. எனக்கு உண்மையிலே நடக்க தெரியாது. குட், இட்ஸ் ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் போகும்போதே அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க அம்மாவுக்கு, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இவளே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அகைன் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு நடந்து போயிடுவான். அப்பா நல்ல வேலை அவர் எதுவும் சொல்லலை. இந்நேரம் ஒரு இடத்துல வேற ஏதாவது பாஸ் இருந்ததுன்னா என்னை திட்டி தீர்த்துருப்பாங்க. அதுக்கு நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது என்னமோ உண்மைதான். தேங்க்யூ ஹாசன். சரி, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டாங்களாமே, கொடுத்துட்டியா? நான் கொடுத்துட்டேன், நீ கொடுத்துட்டு வா. ஓகே, நான் கொடுத்துட்டு வரேன். நீ மேலே வெயிட் பண்ணு, லஞ்சு ஓடிடாத, எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். அவன் கேபினில் உட்காந்துட்டு நீங்கள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு இருப்பான். அவனோட கேமரா மானிட்டரில், ஹலோ டே மச்சான், வந்துட்டேன்டா. உன் ஆஃபீஸுக்கு கீழே தான் இருக்கேன், மேலே வந்துடுறேன். அதுக்குள்ளே 100 வாட்டி ஃபோன் அடிப்பான். வந்துட்டேன்டா. இப்போ என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு லஞ்சு சாப்பிட்லாம். எது லஞ்சு சாப்பிட்லாமா? டேய், அதை நான் என் கம்பெனிலே சாப்பிட்ருப்பேன்டா. 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இப்போ என்ன என் கூட லஞ்ச் சாப்பிட மாட்டியா? நல்லா பண்ணுறீங்களா டேய்? இது தாண்டா சேர்றதே இல்லை. வா, பார்க்காத. ஏய் சும்மா காமெடி பண்ணிட்டே இருக்காத. நான் இன்னைக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் இதை. ஐயோ சாமி, எங்கேருந்துட்டு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு கேரக்டர்? சிரிச்சு வயிறு வலிக்குது. இதுக்கே சிரிச்சிங்கன்னா இப்படி? இன்னும் என் தெருவண்டை ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் கேட்டால் அவள் தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தல. ஆமாம், அதை இப்போவா சொல்லித்தொலை. அம்மா பார்த்த பொண்ணு அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? டேய், அங்கே 2 பொண்ணுங்க இருக்காங்கடா, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ். ஏய், இந்த பொண்ணு தானே நேற்று நீ செலக்ட் பண்ண? ஏய், அப்போ வேணும் தான் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தியா? அப்படியும் இருக்கலாம். இல்லை, புரியல. இவ்வளோ நாளாக கல்யாணம் வேண்டாம், என் கெரியர் தான் முக்கியம்னு சுற்றிட்டு இருந்த. இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்போ ஓகே சொன்ன? அப்படி என்ன இருக்குது அந்த பிள்ளைகிட்ட ஸ்பெஷலாக? உண்மையாக இருக்கா? அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தா அது அவ கூட மட்டும்தான். நீ வேற அந்த இன்டர்வியூ அப்போ நான் பஸ் பிடிக்க போகும்போது ஒருத்தனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு போயிட்டேன். அந்த பதட்டத்தில் எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுடி. ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டேன்னு மட்டும் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருந்தது. வேன், அவ்வளோ கேள்வியில் கேட்க மாட்டாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அமிச்சான். இதை நீ இன்டர்வியூக்கு முன்னாடி என்னை மீட் பண்ணி சொல்லியிருக்கணும்ல. சரியா போச்சுப்போ. அவள் அப்படிதான்டா. சரி, நீ சொல்ல அந்த கதையை. இப்போ இங்கே உட்காந்து நீ அந்த பிள்ளைய டாவடிக்கணும். அதுக்கு தான் என்னை இங்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வர வச்சுருக்க. கரெக்டாக மச்சான்? உன்னை விட வேறு யாரோ புரிஞ்சுக்க முடியும். போட்டாங். எப்படி உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் 1 மந்த் போயிடும். ஸோ 1 டே ஈவினிங், ஏய் போதும் நீ வேலை பார்த்தது, வா பிரேக் போயிட்டு வரலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு. இல்லை, இந்த ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ போ, நான் வரேன். வயன், நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்,
ஒருவேளை பாஸ் கூப்பிட்டா நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க. ம் சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அவங்க போன 2 மினிட்ஸ்லேயே லேண்ட்லைனில் கால் வரும். ஹலோ ஹலோ, I need a cough. Who's this? சார், ஸ்டெல்லா வெளியே போயிருக்காங்க. அதான் என்ன கால் அட்டன் பண்ண சொன்னாங்க சார். நான் சாங்வயன் பக்கத்து டேபிளில் இருப்பேனே. காஃபி தானே சார்? நான் எடுத்துகிட்டு வரேன். Okay, thank you. ம் ஓகே சார். ஸோ நீங்கள் போய்ட்டு காஃபி போட்டுட்ருப்பீங்க. அதுக்குள்ளே அவன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்க்ரீனில் அவனோட ஹேரு, அவனோட ஷர்ட்டு, காலர் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பான். அவனோட லாங் blonde ஹேர். Okay, perfect. இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ் Black கலர் கோட் போட்டிருப்பான். அந்த ஃபுல் ஸ்லீவோட ஒயிட் ஷர்ட் இந்த Black கலர் காம்பினேஷனுக்கு அப்படியே பார்க்க அவ்வளோ பக்காவாக இருப்பான். ஆங்கிள் ஃபிட் Black ஃபேண்ட், அப்படியே ஒரு ஃபார்மல் ஷூஸ்ன்னு பார்க்கவே செம்ம ஸ்டைலாக இருப்பான். ஓகேடா, நான் அதை சைன் பண்ணுமா? இன்னைக்கே வா. ஐயா டேய், என்னத்தடா சைன் பண்ணும்? ஏன்டா இப்படி ஃபோன் போட்டு என் உயிரை வாங்குற? எக்ஸ்கியூஸ் மீ சார், காஃபி? ஓ, இப்போ தான் புரியுது. காஃபி டேபிள் மேலே வை. ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. ம் ஓகே சார். இப்போ என்ன சொல்ல போகிற? ஒன்றும் இல்லை மச்சான், மூடிட்டு ஃபோனை வை. எனக்கு தேவைதான். இனி ஃபோன் பண்ணி எடுக்கவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அதை கரெக்டாக பண்ணால் அந்த கிஃப்ட் பாக்ஸை நீங்களே எடுத்துக்கோங்க. ம் என்னது சார் அது? இது என்னோட ஹேபிட். ஓ, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா சார். சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். அந்த 10 லைனை இதில் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்லையா? அது கொஞ்சம் கஷ்டம் சார். ஐ வில் டேக் 3 minutes. ஓகே. ஓகே சார். நீங்களும் உட்காந்து கடன்னு அதில் மும்பரமாக டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்றீங்க. யூ வாண்ட் த கேம். அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். ஓப்பன் இட். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீ கீ இது எதோட கீ சார்? அங்கே போய் எட்டி பாரு. ஸோ நீங்கள் ஆர்வமாக போயிட்டு அந்த பில்டிங்லேருந்து கீழே பார்க்குறீங்க. ஸ்கூட்டி சார், இது இனிமேல் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரக்கூடாது, புரியுதா? தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஹாப்பி. அந்த கீயை பார்த்துட்டு அந்த ஸ்கூட்டியும் பார்த்து ஜாலியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கண்ணை தான் பார்த்துட்டே இருப்பான். இனிமேல் உன்னை சீக்கிரமாகவே ஆஃபீஸில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை லவ்லியாக பார்த்துட்டு இருப்பான். நீங்களும் தேங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டு என்னால் சுத்தமாக நம்ப முடியல. பிகாஸ் இந்த அளவுக்கு பெருசாக யாருக்குமே அவன் கிஃப்ட் பண்ணதே இல்லை. அவங்க அம்மா கிட்டே கால் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணி என்ன பண்ணுறதுடி? சரி, உனக்கு என்ன, படித்த, வேலைக்கு போய் உன் காலில் நிற்கணும்னு நினச்ச, நின்னாச்சு, சம்பளமும் வந்துடுச்சு, சம்பளத்தோடு சேர்ந்து கிஃப்ட்டும் வந்துடுச்சு. ஹாப்பி தானே? இதே ஹாப்பியோட நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கும் ஓகே சொல்லுடி. நான் வேலைக்கு வந்தே 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படிம்மா நான் லீவ் கேட்க முடியும்? மாப்பிள்ளைக்கு உன் வேலையை பற்றிலாம் கவலையே இல்லடி. நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் தாராளமாக வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறது? நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். அப்புறம் நான் உடனே போய் லீவ் கேட்க முடியாதும்மா. என் செல்லம் இல்லை, ஏதாச்சும் பண்ணுவயன். எப்படியாவது ஊருக்கு வா. ஏன்னா ஒரு 10 நாள் தானே கல்யாணத்துக்கு. பாத்தியா முதல்ல 5 நாள்னு சொல்லிட்டு இப்போ 10 நாளுங்கிற. சரி, நான் மறந்துட்டேன். 5 நாள், 5 நாள் தான். கேளுடி தங்கம். சரிம்மா, நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறியா? ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சுடி. கல்யாணத்துக்கு மட்டும் நீ வரலனா அவ்வளோதான். கல்யாண பொண்ணே நீ தான், மறந்துடாத. சரிம்மா, நான் போய் என் பாஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். நீ ஃபோனை வை. நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபோன் பண்ணி சொன்னேன். என் மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு. போ. நெக்ஸ்ட் டே நீங்கள் லீவ் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவன் ரூம்குள்ளே டோரை நாக் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேணும்? சாரி சார், லீவ் வேணும்.
எதுக்கு? எனக்கு மேரேஜ் சார். ஊரில் 5 நாள் மட்டும் சார். 6வது நாள் நான் ஆஃபீஸில் இருப்பேன். ப்ளீஸ் சார். ஓ, ஓகே. சார் ஒரு நிமிஷம். எனக்காக லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? என் அம்மா கிட்ட பேசுகிறீங்களா? வாட்? ஏன்? நான் ஒரு வருஷம் ஒர்க்குக்கு போயிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் லீவ் மட்டும் கொடுக்கலன்னா நான் ஊருக்கு போக முடியாது. கல்யாணமும் நின்றுடும். அந்தளவுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓ, அப்படியா சார்? சரி சார், அப்போ நான் 5 days போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஹாப்பி மேரி லைஃப். தேங்க்யூ சார். நீங்கள் அது வரைக்குமே உங்கள் மாப்பிள்ளை யாருன்னு பார்த்துருக்கவே மாட்டீங்க. மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்கோ. அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்ததும் நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஐயர் மாலையை கொடுத்ததும் அவன் அப்படியே உங்களை தாண்டி கையை வச்சு அதை வாங்கி அவன் கழுத்தில் போடும்போது தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுறான். பாஸ், ஹாப்பி மேரி லைஃப். இந்த கிஃப்ட் உன்னோடது. இனிமேல் லேட்டாக வராது. நேராக நடக்கணும். சாரி சார். இதெல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க அவனை பார்த்துட்டே. அது இன்னும் சரி அவன் மைண்டுக்குள்ள. சாரி சார், பஸ்ஸை நிறுத்துங்க. அவருக்கு என்ன தெரியவா போகுது? போதும் போதும், சிரிச்சு என் வயிறே வலிக்குது. குட் மார்னிங் சார். அவனை நீங்கள் தள்ளி விட்டுட்டு போகும்போதே அவன் உங்களை பார்த்துருப்பான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போவே உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நான் அந்த பர்சன் தான் சார் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு போய்ட்டு நடந்ததை சொல்லி சாரி கேட்டுவேன். இதெல்லாம் அவன் மைண்டில் உங்களை பற்றி ஓடிட்டுருக்கும். நீங்கள் அவனை ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருப்பீங்க. அவன் தாலி வாங்கி உங்கள் கழுத்தில் கட்டிட்டே உங்களே பார்த்துட்ருப்பான். இதுதான் உன்னோட கிஃப்ட் அப்படின்னு அவன் ஃபோனை காமிக்கிறான். நீங்கள் இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோட்டோ அவனுக்கு போயிருக்கும். அவன் அப்போதுலேருந்தே அவங்கள ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்க அம்மா இவனுக்கு அமிச்ச அந்த ஃபோட்டோ, அது கீழே அமிச்ச அந்த டெக்ஸ்ட்டு, அதை பார்த்தது உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அந்த மூமெண்ட் எல்லாமே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குட்டி குட்டி அரிசியும் உங்கள் மேலே விழுகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் உலகம் உங்களுக்கு. அவனோட உங்களோட உலகம் அந்த தாலி கட்டும்போது உறைஞ்சி போன மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ், ஒரு நிமிஷம், நான் என் மேரேஜுக்கு ஊருக்கு போகிறேன்னு உங்ககிட்ட லீவ் கேட்டேனே சார். அப்போ கூட நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ சொல்லியிருந்தா என் பொண்டாட்டிய நான் லவ் பண்ண மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ லவ் பண்ணுறேனாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார். இந்த மேரேஜுக்கு எனக்கு லீவ் கொடுக்காதீங்க சார். என் அம்மா கிட்ட பேசுங்க சார். நீ தானே சொன்ன. அப்போ ஏதோ சொல்லிட்டேன் சார். அதுக்காக அம்மா பேச்சு தட்ட முடியுமா? இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சார். பரவாயில்ல, இனிமேல் லவ் பண்ணலாம். என்ன விளாட்றீங்களா? கல்யாணமே ஆயிடுச்சு, இனிமேல் லவ் பண்ண போகிறோமா? நான் உன்னை எப்போ லவ் பண்ணுவேன். எப்போ எப்போ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லவா? அது கற்று உங்களுக்கு இப்போ புரியாது, செகண்ட் ஷாட்டில் புரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா. டெட்டா சில குட்டீஸில் பேசுகிறாங்க. போகிறேன்.